ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பலாப்பழ பிரியாணி செய்யலாம். இப்போது நம்ம பலாப்பழ பிரியாணி செய்கிறதுக்கு இதுமாதிரி சின்ன பலாப்பழ பிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பால் வந்து கையில் ஒட்டாது. சரிங்களா? இதுமாரி நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த பலாப்பழத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட்டாக வதக்கி எடுக்க போகிறோம். சரிங்களா? அதனால் என்ன ஆகும்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாகும். அதோட டெக்ஸ்சர் வந்து நல்லா சாஃப்டாகும். பாருங்கள், நான் வந்து க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். அந்த க்யூப்ஸ் வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு பெரட்டல் அப்படியே சாஃப்டாகிடும். ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லாவே சாஃப்டாகிடும். சரிங்களா? அப்புறம் அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அதே பேனில் மசாலா போட்டுடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் வெங்காயம். சரிங்களா? 1/2 kg ரைஸு, 1/2 kg பலாப்பழம், அதுக்கு 100 கிராம் வெங்காயம் போதும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா. புதினா சும்மா ஒரு கை, கொத்தமல்லி சின்ன கை, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கும். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 3 டீஸ்பூன் போடணும். போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் மிளகாத்தூள், சில்லி பவுடர் வந்து காரத்துக்கு ஏற்ப நான் வந்து 1.5 டீஸ்பூன் போடுறேன். ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். ஸோ 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர் போதும். அது போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன். தயிர் போட்டோன்னா என்ன ஆகும்னா அந்த அந்த இதே ஒரு தொக்கு பதம் வந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் தக்காளி. ஸோ 100 கிராம் வெங்காயம் எடுத்தோமா 100 கிராம் தக்காளி போதும். ஏன்னா அந்த பிரியாணி ரொம்ப மசாலா போடக்கூடாது. அந்த பலாப்பழத்தில் ஃப்ளேவர் தான் வரணும் வேணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்ச அந்த பலாப்பழம், அந்த பலாக்காய், ஆக்சுவலாக அது வந்து பலாக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி தேவைக்கேற்ப தண்ணி எவ்வளோனா பாஸ்மதி ரைஸ் செய்கிறதுனால 1க்கு 1.5 போட்டாலே போதும். போட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு மெயினாக பார்த்து போடுங்க. ரைஸுக்கு சேர்த்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா அது கொதி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வச்சுருந்த ரைஸு நம்ம 1/2 kg ரைஸ் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்ல, அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். வாட்டரும் ரைஸும் ஈக்குவலாக வரும். தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தம் போடணும். தம் பண்ணால் ஒன்றும் இல்லை, நல்லா சிம்மில் வச்சிடணும். ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை ஒரு துணி, நல்ல ஒரு ஈர துணியை மேலே போட்டுட்டு அதை கவர் பண்ணி வச்சுருங்க. கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 20 to 25 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா சூப்பரான உங்களுக்கு ஒரு பலாப்பழ பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், 1/2 hour முடிஞ்சிருச்சு. நான் 25 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அதுலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டோட்டல் 1/2 hour. அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். பாருங்கள், அதை ரிமூவ் பண்ணும் போதே பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் அரோமா வருது. நம்மளுக்கு பலாப்பழ பிரியாணி ரெடி. பாருங்கள், நான் சூப்பராக இருக்குது. பாருங்கள், அரிசி ஒன்றும் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக நல்லா நீட்டாக வந்திருக்கு. பாருங்கள், இதுதான் வந்து டெக்ஸ்சர், கரெக்டான பதம். நம்ம தண்ணிலாம் கரெக்டாக ஊற்றி கரெக்டாக வேக வச்சு செஞ்சோன்னா சூப்பராக வரும். சாதம் வந்து நல்லா வெந்துடும். அதுக்கேற்ற சமயம் உங்களுக்கு ஒட்டாது. ஃபைனல் டச்சாக கொஞ்சம் நெய், ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு டேஸ்ட் வரும். பலாப்பழ பிரியாணி ரெடி. ஓகே, வாங்க நம்ம என்ஜாய் பண்ணுவோம். யோ, மூளை இருக்கா? இது வரைக்கும் வந்தவனுக்குலாம் இருந்தது பா, உனக்கு தான் மூளை இல்ல. வாங்க தலக்கறி செய்யலாம் சூப்பராக ஸ்டைலில். அதுக்கு தேவையான அளவு சொல்லிடுறேன் பாருங்கள். வெங்காயம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துட்டேன். அப்ராக்சிமேட் 1/2 kg. இஞ்சி பூண்டு அது நல்லா எப்படி சொல்லுறது நசுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 3,
இஞ்சி பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு அந்த பல்லு எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி வந்து ஒரு துண்டு, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த மசாலா பட்டை, லவங்கம், கல்பாசி, கிராம்பு லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம வச்சுருந்த இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் மொத்தம் அப்படியே போட்டுருங்க. சரியா? போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓரளவு வதங்கினோடனே தக்காளி, நான் சொன்ன ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அது நல்லா வதக்கிக்குவாங்க. எப்பவுமே தலைக்கறி செய்யும் போது இஞ்சி பூண்டுலாம் கொஞ்சம் இதுமாதிரி நசுக்கி போடுங்க, ஜாஸ்தியாக போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் வராது உங்களுக்கு. லைட்டாக தக்காளி வதங்கினோடனே நம்ம வச்சுருந்த இந்த தலைக்கறியை அப்படியே போட்டுருங்க. தலைக்கறிலாம் போட்டு நல்லா வெங்காயம், அந்த இஞ்சி அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லைட்டாக வதங்கினோடனே ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான தண்ணி, குழம்போட திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நீங்களே பாருங்கள், உங்களே தெரியும் இந்த திக்னஸ்ஸு. இது போதும். ஸோ நம்ம உப்பு போட்டு இன்னும் ஒரு ரைட்டாக ஒரு கொதியான உப்பு போட்டு நம்ம விசில் போட்டு வச்சிடலாம். லைட்டாக ஒரு சூடானோடனே தேவையான உப்பு போட்டுக்குவோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே, அப்படியே விசில் போட்டு ஒரு 10 விசில் அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில். சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தலைக்கறி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே மேலே கொத்தமல்லி பரவாயில்ல தூவிட்டு சும்மா லைட்டாக அடி பெப்பர் மேலே எடுத்து தூவிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கோச்சிச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃப்ரை பேன் வச்சு நம்ம ஈரல் பண்ணோம்ல, அதே ஃப்ரை பேனில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். லைட்டாக காயிட்டோம். ஆயில் இன்னும் லைட்டாக காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வதங்கினோடனே நம்ம வச்சுருந்த மூளை நம்ம வேக வச்சோம்ல, அதை அப்படியே போட்டுக்கோங்க. இது ஒரே மூளை தான், அந்த தலையிலேருந்து எடுத்த ஒரே மூளை. அது போட்டு ஜஸ்ட் அப்படியே இந்த வெங்காயம் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு, தேவையான பெப்பர். சரிங்களா? இது பெப்பர் பொடி நல்லாயிருக்கும். போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. ஈரல் இது வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இது வந்து மூளை ஃப்ரை, இது வந்து பழைய சாதம். ஸோ ரொம்ப பிடிக்கும் அந்த காம்பினேஷன். அதனால் ஸ்பெசிஃபிக்காகவே நான் இன்றைக்கி பழைய சாதம் செய்ய சொன்னேன். அது இல்லாமல் ஈரலுக்கு தொட்டுக்க. சரிங்களா? ஸோ அடுத்த ரவுண்டு நம்ம தலைக்கறி பாருங்கள். அப்படி சாப்பாடு போட்டு அப்படி அடிக்கிறது நல்லா டேஸ்ட்டாக விதிச்சு பாருங்கள். சூப்பர்.